சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் உண்மை விளக்கம் என்ற நூலில் இருந்து 17வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது இதுவரை கூடிய பாடல்களின் ஒரு தொகுப்பாக நமக்கு எடுத்து சொல்லி அருள் செய்கின்றார் இந்த பாடலை. பாடல் 17. ஓதியிடும் 4000 உற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள்நூல் அறையும் காண். தீது அறவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்பக் கேள் உத்தமனே நன்றா உனக்கு. இதுவரை சொன்ன, அதாவது ஓதியிடும் 4 ஆறும் 4ஐயும் நாம் பெருக்கினோம் அப்படின்னா 24. இந்த 24க்கு பெயர் என்ன என்றால் ஆன்ம தத்துவம். இதை யார் இந்த பெயர் நமக்கு கொடுத்தது அப்படின்னா ஆதி அருள்நூல் என்று சொல்லப்படுகின்ற நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஆகமங்கள் மூலமாக நமக்கு இந்த பெயரை கொடுத்து அருள் செய்திருக்கின்றார்கள். இதில் என்ன குறிப்புன்னா, இந்த ஆன்ம தத்துவத்திற்கு மற்றொரு பெயர் போக்கிய காண்டம் என்பதும் பிரகிருதி தத்துவம் என்பதும். இந்த போக்கிய காண்டம் அப்படின்னா, போக்கிய அப்படின்னா நாம் கடன் வாங்கிட்டு வந்ததுன்னு பொருள். அதாவது இன்னைக்கு ஒரு வீடு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா லீஸுக்கு எடுக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் போக்கியத்துக்கு எடுக்கிறோன்னு சொல்லுவாங்க. போக்கியத்துக்கு எடுக்கிறதுனா லீஸுக்கு எடுக்கிறதுன்னு அர்த்தம். போக்கிய காண்டம் அப்படின்னு சொன்னால் இந்த 24 ஆன்ம தத்துவங்களும் நமக்கு கடனாக கொடுக்கப்பட்டது. என் கண்ணு அழகா இருக்கு, என் மூக்கு அழகா இருக்கு, என் வாய் அழகா இருக்கு, என் காது அழகா இருக்கு, என் தோல் அழகா இருக்குன்னு சொல்றோமே, இது எதுவுமே என்னதுன்னு சொல்றது கிடையாது. இது எல்லாமே நாம் கடன் வாங்கி வந்தது. யோசிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தர் நீ அழகா இருக்கிற அப்படின்னு சொன்னா அது நமக்கானது கிடையாது, பெருமானுக்கு உரித்தானதுன்ற தெளிவு நமக்கு வரணும். அங்க அப்படியே மயங்கி நின்னோன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் இந்த நூல்கள்லாம் படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன தெளிவு கிடைக்குது அப்படின்னா, இது அனைத்தும் நாம் இன்னைக்கு பார்க்குற வெளியில் பார்க்குற இந்த தோலில் இருந்து அனைத்துமே நிரந்தரம் இல்லாதது, கடன் வாங்கி கொண்டு வந்தது. ஒரு நாள் திரும்ப நாம் சாமி கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு மனசில் ஆழமாக இருக்க வேண்டிய ஒன்று. நான் எனது என்னுடையது நான் செய்கிறேன், இதெல்லாம் எதுவுமே என்னது இல்லைங்கிற தெளிவு நமக்கு ஒவ்வொன்றா கிடைக்கக்கூடிய அளவுக்கு அருள் செய்திருக்கின்றது தான் இந்த சாத்திரங்கள் என்று சொல்லப்படுகின்ற நூல்கள். சரி, அப்போ இந்த ஆன்ம தத்துவங்கள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா போக்கிய காண்டம் என்று சொல்லப்படுவது. அது என்ன அப்படிங்கிறத சும்மா ஒரு குறிப்பாக நாம் பார்த்துருவோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய பாடல்கள் பார்த்ததுனால ஒரு பருந்து பார்வையாக மீண்டும் ஒரு தடவை நினைவுக்கு கொண்டு வந்துக்கலாம். என்னெல்லாம் பார்த்தோம்னா ஆன்ம தத்துவங்கள் 24 அப்படின்னு பார்த்தோம். இதில் பூதங்கள் 5 பூதங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியும். மண், நீர், தீ, காற்று, ஆகாயம். அதற்கு அடுத்தது 5 புலன்கள், சுவை ஒளி ஊரோசை நாற்றம் என்று சொல்லப்படுகின்ற 5 புலன்கள். அதற்கு அடுத்தது 5 பொறிகள், அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற 5. அது என்னன்னா மூக்கு, நாக்கு, கண்கள், தோல் மற்றும் காதுகள். அது இல்லாமல் நாம் பார்த்தது 5 தொழிற்கருவிகள், கண்மேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற தொழிற்கருவிகள். வாய், கை, கால், கழிவு வெளியேற்றுகின்ற உறுப்புகள் மற்றும் நாம் உபத்தம், பாணி என்று சொல்லப்படுகின்ற 2. அது அல்லாமல் 4 அந்தக்கரணங்களை பார்த்தோம். அந்தக்கரணங்கள் என்பது மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 4ஐயும் பார்த்தோம். அடுத்தது இந்த பாடலை பாருங்க. தீது அறவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்பக் கேள் உத்தமனே நன்றா உனக்கு நான் வித்யா தத்துவங்களை அடுத்தது சொல்ல போகின்றேன் அப்படின்னு சொல்லி குருநாதர் மாணாக்கனிடம் சொல்லுகின்றார். அது என்ன? அது வித்யா தத்துவங்கள் அப்படின்னா உயிரின் மயக்கத்தை தீர்க்க உதவுகின்ற கருவிகள் என்று பொருள். அதனால தான் அதற்கு வித்யா தத்துவங்கள் என்று பொருள். நம்மளுடைய மயக்கத்திற்கு காரணமாக இருப்பது
இந்த ஆன்ம தத்துவங்கள். ஏன் அப்படின்னா, கண்ணு போன போக்கில் மயங்கி நிற்கிறோம், காது போன போக்கில் மயங்கி நிற்கிறோம், கை போன போக்கில் மயங்கி நிற்கிறோம், கால் போன போக்கில் மயங்கி நிற்கிறோம். ஆனால் இது எல்லாம் நிரந்தரம் அல்ல. இதை தாண்டி அதை இயக்குவது வேறு ஒன்று அப்படிங்கிற ஒரு தெளிவு இந்த உயிருக்கு ஏற்படணும்னா வித்யா தத்துவங்களை கூட்ட வேண்டும். அதைத்தான் பெருமான் அடுத்ததாக செய்ய இருக்கின்றார். 7 வித்யா தத்துவங்கள் என்ன என்பதை நாம் அடுத்து வருகின்ற பாடலில் பார்க்க போகின்றோம். இதில் இது ஒரு குறிப்பு என்னன்னா, ஆன்மாக்களுள் சிறந்தவராக இருக்கின்ற சீகண்ட உருத்திரர் என்பவரை கொண்டு இந்த 24 தத்துவங்களையும் பெருமான் கூட்டிவித்து தொழில்படுத்துகின்றார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். 24 தத்துவங்களையும் தொழில்படுத்துபவர் யார் அப்படின்னா சீகண்ட உருத்திரர் என்று சொல்லப்படுபவர். சரி, இப்போ இதோட 24 ஆன்ம தத்துவங்கள் பார்த்துட்டோம். அடுத்து வருகின்ற பாடல்ல வித்யா தத்துவங்கள் என்ன என்ன என்பதை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். Hi guys, it's me again, Lavanya. In the continuation of Unmai Vilakkam, we are going to look at verse number 17. Verse number 17 goes this way. ஓதியிடும் நாளாரும் உற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள்நூல் அறையும் காண். தீது அறவே வித்யா தத்துவங்கள் தம்மை விளம்பக் கேள் உத்தமனே நன்றா உனக்கு. We need to take this as a recap song, recap verse. Basically whatever we have seen until verse number 16 is given in one single recapped kind of an approach on in this particular verse 17, verse number 17. The Guru is mentioning based on the Agamas, based on the book that was given to us by Lord Shiva himself, which is called as Agamas. Based on that book, whatever I told you now until now is called as Anma Tattvam. As I was mentioning yesterday itself, we need to look at some of the technical terms. We really don't have a choice on that. Sorry about that. So we need to get used to some of the technical terms. The first technical term we are getting introduced to is Anma Tattvam. Anma Tattvam is also called as Pokkiya Kandam, or it is also called as Prakriti Tattvam. Now what do we mean by Pokkiya Kandam? Pokkiyam means leasing. If I want to lease a place, I usually go and talk to the appropriate authorities and get it on lease, right? Similar to that, the 24 Anma Tattvam is leased to us. Can you imagine this skin, this eyes, this nose, the entire system that we are thinking that I am this skin, I am this person, I am whatever it is. These are all leased from the universe. That is the first understanding we need to have. In fact, once we realize this, this will be the first hit for our ego. We will never ever say I or mine after this, because the clarity is already there. Everything is given to us. We have borrowed it from Lord Shiva. We need to return it back to him in the appropriate manner. So what do you mean by Anma Tattvam? Anma Tattvam means Pokkiya Kandam, which means the elements that has been leased to us, something that we have borrowed so that we can lead a peaceful life. Now, ஓதியிடும் நாள் ஆறும், 4 times 6, which is 24. உற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள்நூல் அறையும். The very first book that was given to us, the text that was given to us, the holy verses that was given to us, which we call it as Agamas, represent these 24 as Anma Tattvam. Now the next one he says is, after this we are going to continue the lesson with something called as Vidya Tattvam.
Now this Vidya Tattvam is very, very important for us to lead, or it helps us to achieve the path of realization, or at least it guides us in a proper manner towards the light. Whatever we have seen until now, the 24 Anma Tattvam is only darkness. Vidya Tattvam will give us a little bit of light. Why do we call it as darkness? Is because we get the earthly pleasures, the worldly pleasures, and we just stay in this pleasure itself, thinking that this is permanent, and then we forget to lead a peaceful life ever after. How do we get this clarity? That is where Vidya Tattvam will give us a better understanding. Now, this particular 24 Tattvam is handled by a very, very senior person called as Srikanda Uruthirar. His name is Srikanda Uruthirar. He is the one who takes care of all the Anma Tattvam. So he is the guiding deity or presiding deity for this 24 Anma Tattvam. Now let's do a small recap of what are the 24 Anma Tattvam before we start thinking about or discussing about the next song, which will be on the Vidya Tattvam. We have spoken about 24 Anma Tattvam. The first one we saw was the 5 elements, and we all know what are the 5 elements. We also call it as the Panchabhutas, which is earth, water, fire, air and space. Apart from that, we also spoke about the 5 senses, which we call it as Pulan. 5 senses, which is smell, taste, light, touch and smell. Sound, touch and sound. The next one we spoke about was the 5 sense organs, and that is nose, tongue, eyes, skin and ears. We also spoke about 5 functional organs, which is mouth, legs, arms, excretionary system and reproduction system. And also we spoke about 4 internal organs, which is mind, intellect, ego and subconscious mind. Now with this we are concluding Anma Tattvam. Tomorrow we will talk about, or we will discuss about the next verse, which will be on Vidya Tattvam. Until then, bye bye.